நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய கதையை கிட்டத்தட்ட நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் லீக் பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ கருப்பு திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான வள்ளிக்கண்ணு அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படத்தை பற்றின ஏகப்பட்ட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள்ட்ட நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கதை சொல்லியிருக்காரா இல்லையா, அந்த ரூமருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்னாப்சிஸ், அதாவது இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா விஷயங்களை பார்த்தா முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வியூஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள் இல்லை டவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் அந்த திரைப்படத்தை பற்றின கேள்விகள் டவுட்ஸ் வந்து கேளுங்க. கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவை போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம பதில் வந்து சொல்லிடலாம். ஆக்சுவலி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கருப்பு படத்தோட ஓடிடி ரைட்ஸை ஜி5 வாங்கியிருக்காங்களா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்களாங்கிறத கேட்டிருக்காரு. ஆக்சுவலி கருப்பு படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஜி5 வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் ரைட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சேட்டிலைட் ரைட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு படத்தை டிவியில் பார்க்குறோம் அப்படின்னா டிவியில் பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து படத்தை வாங்குவாங்க. அந்த படத்தை அவங்க வாங்கினாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து டிவியில் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கையில் அந்த சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜி5 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கருப்பு படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் டிவியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன் டிவியில் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி கருப்பு படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அதாவது சிம்பிளாக சேட்டிலைட் ரைட்ஸை ஜி5 வந்து வாங்கியிருக்காங்க, ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் நண்பா. ஸோ இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு திரைப்படத்தை பற்றி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கருப்பு படம் வந்து ஸ்டார்டிங்கில் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 சீக்குவலாக வந்து நீங்கள் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போனனால இதை மேல் ஹீரோ சென்ட்ரிக் கதையை வந்து மாற்றி விஜய் சார்கிட்ட சொன்னீங்க. விஜய் சார் ரிஜெக்ட் பண்ணனால தான் நீங்கள் கடைசியாக சூர்யா சார் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கீங்க. இது உண்மையா இல்லை பொய்யா, ஆக்சுவலாக நடந்தது இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டுக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி கருப்பு வந்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 சீக்குவலோ அதுக்கப்புறம் நான் வந்து மேல் ஹீரோ சென்ட்ரிக் கதையாக மாற்றினேங்கிறது வந்து ஒரு பொய்யான செய்தி. ஆக்சுவலி கருப்பு படம் நான் வந்து ஆகஸ்ட் 2023 வந்து எழுத வந்து ஆரம்பித்தேன். ஸோ ஒன்லைன் எனக்கு வந்து கிளிக் ஆன பிறகு கொஞ்சம் கதை டெவலப் பண்ண பிறகு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதையில் நடித்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணேன். விஜய் சாருக்கு ஒன்லைன் சொன்னேன். விஜய் சாருக்கு கதையை வந்து பிடிச்சிருந்துச்சு, கன்ஃபார்ம் நம்ம இந்த படத்தை வந்து பண்ணலாம், பட் இமீடியட்டாக பண்ணோம் அப்படின்னு வந்து விஜய் சார் வந்து சொன்னார். ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபுல் ஸ்கிரிப்டை பண்ணாத காரணத்தினால அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் சார் வந்து இந்த படத்தை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு சூர்யா சார்கிட்ட போய் சொன்னேன். ஸோ சூர்யா சாருக்கு கதை வந்து பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் சூர்யா சார் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி வந்து விஜய் சாருக்கு சொன்ன அதே கதையை தான் நம்ம சூர்யா அவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. பட் என்ன ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, சூர்யா சார் ஸ்டைலில் கதையை வந்து மாற்றி சூர்யா சாருக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யா சாருக்கு கதையை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கடைசியாக கருப்பு திரைப்படம் நம்ம சூர்யா சார் வந்து இப்போ நடிச்சிருக்காரு. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னாங்க, நம்ம விஜய் சார் வந்து எப்போ கருப்பு படம் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா வாரிசு பண்ணுறதுக்கு பதிலாக கருப்பு வந்து கேட்டிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். விஜய் சார் வந்து அந்த டைம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான கதையாக கேட்டிருந்ததாக நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலி வந்து என்னென்னாங்க, கருப்பு பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம விஜய் சார் வந்து வாரிசு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணோம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ அதாவதுங்க படையப்பா, முதல்வன், கில்லி இந்த மாதிரி படங்கள்லாம்
டிவியில் எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்கவே சலிக்காது. ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம், ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணணுன்னு வந்து ஆசைப்பட்றேன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி தான் இன்ஸ்பயர் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு என்கேஜாக, ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஃபுல் படமும் இருக்கணுங்கிறத என்னோடய ஆசை. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் வந்து நான் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்ஜேவிலேருந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஹீரோட படம். ஸோ இது பிக் ஹீரோட படங்கிறனால இது வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பேஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து என்னோடய தான். ஸோ ஒரு பெரிய ஹீரோ வரனால உங்களுக்கு ஸ்கேல் வந்து பிக்கர் ஸ்கேலாக தான் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா சாரோடைய ஃபிலிமாகவும் இருக்கும். பட் இந்த கதையினுடைய கரு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கதையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆர்ஜே பாலாஜி ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய ஸ்னாப்சிஸ் பற்றி பேசியிருந்தார். ஸோ ஸ்னாப்சிஸ் அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைனுங்க. இவர் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த விஷயத்துக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்து அந்த இன்ஜஸ்டிஸ் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து அதற்கான நீதியை வாங்கி தரான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல வர்றது வந்து புரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனாக அப்படி தாங்க இருக்கும். நம்ம ஃபுல் கதையை கேட்டால் தான் இவர் வந்து என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். பட் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன ஒன்லைனை வச்சு ப்ளஸ் டீசரில் வந்த விஷுவல்ஸ் வச்சு நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வேடத்துலேருந்து நடிக்கிறாருங்க. ஒன்று லாயராக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி வேடத்துலேருந்து நடிக்கிறாரு. ஸோ எப்படி கதை வந்து இருக்க போகுதுங்கிறது தெரில. பட் லாயராக அவர் இருக்கும் போதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ப்ராப்பரான நீதி வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கனவில் மேபி கருப்பசாமி அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிக்கு நம்ம கருப்பசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கேட்குற மாதிரி வந்து கதை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன ஒன்லைனை வச்சு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களோட பர்த்டேக்கு போன வருஷம் வந்து கருப்பு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து விஷுவல்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதாவது அவர் வந்து என்ன சொல்ல வராருங்க, நாங்கள் சிம்பிளாக வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயத்துக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து நீதி வாங்கி தரான் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப்சிஸ் வச்சு உங்களுக்கு கருப்பு படத்துடைய கதை எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வாய்ஸை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற லைக் பட்டன் மூலிமா நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டுக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனில் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.